ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 30/4/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:58க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 6:41 வரை திரிதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 8:32 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாமயோகம் இன்று மாலை 3:46 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 7:45 வரை தைத்துலம், பின்பு மாலை 6:41 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 8:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி துலாம் ராசி. இரவு 8:32 வரை சுவாதி நட்சத்திரம், பிறகு விசாக நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் காலை பூத வாகனத்திலும் இரவு அன்ன வாகனத்திலும் புறப்பாடு. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வாகனத்தில் புறப்பாடு. பரமக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர், திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர், செம்பொனார் கோவில் ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் இத்தலங்களில் திருவிதி உலா. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ராமபிரானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கதிர் அறுத்தல் வேலைகளை கவனிக்க ஏற்ற நாள், கல்வி கற்க உகந்த நாள், புத்தகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், வங்கி கணக்கு தொடங்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:08 முதல் 6:56 வரை மேஷ லக்னம். காலை 6:57 முதல் 8:58 வரை ரிஷப லக்னம். காலை 8:59 முதல் 11:10 வரை மிதுன லக்னம். 11:11 முதல் 1:18 வரை கடக லக்னம். 1:19 முதல் பிற்பகல் 3:20 வரை சிம்ம லக்னம். 3:21 முதல் 5:20 வரை கன்னி லக்னம். 5:21 முதல் 7:26 வரை இரவு துலாம் லக்னம். 7:27 முதல் 9:37 வரை விருச்சக லக்னம். 9:38 முதல் 11:45 வரை தனுசு லக்னம். 11:46 முதல் 1:39 வரை மகர லக்னம். காலை 1:40 முதல் 3:22 வரை கும்ப லக்னம். 3:23 முதல் காலை 5:03 வரை மீன லக்னம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுக்கான அதிபதி ஸ்ரீமன் நாராயணர் மகாவிஷ்ணு பகவானை வழிபட நல்லது. ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் இந்த நாளில் உச்சரிப்பது விசேஷமானது. தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவானை, அவரை வழிபடுவது சிறப்பு. ஸ்ரீ புதன் பகவானுக்குண்டான தானியம் பச்சை பயிறு.
இந்த நாளில் மாணவர்கள், கல்வியாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல அறிவு, திறமை, புத்தி கூர்மை, நல்ல நினைவு திறன், ஞானம் பிறக்க, புகழ் சேர பச்சை பயிரை சுண்டல் செய்து சாப்பிடலாம், உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. அதே போல நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ புதன் பகவானுக்கு பச்சை பயிறு சிறிது பாதத்தில் வைத்து 2 நெய் விளக்கேற்றி வர உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும், புத்தி நல்ல விதமாக செயலாற்றும், நல்ல சிந்தனைகள் வரும், அறிவு கூர்மை வெளிப்படும். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலும் பாராயணம் செய்யலாம், அல்லது காலை 6 முதல் 7 மணி வரை என்பது ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. அந்த ஹோரை நேரத்திலும் செய்தால் படிக்கக்கூடியவர்களுக்கு வித்யா சரஸ்வதியினுடைய அனுகிரகம், ஸ்ரீ வித்யா கணபதியினுடைய அருளாசி பரிபூர்ணமாகவே கிடைக்கும். ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நல்ல விஷயங்கள் நடக்கும் நாளாக அமையும். அக்ஷய திருதியினுடைய முழுமையான நிலைப்பாடுகளையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த நாள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதற்கேற்றபடி பூஜைகள், வழிபாடு முறைகள், தானங்கள், தர்மங்கள் செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் அள்ள குறையாத அக்ஷய பாத்திரமாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். அக்ஷய திருத்தியை புதன்கிழமை 30ஆம் தேதி ஏப்ரல் 2025 அன்று கொண்டாடப்படுகிறது. அக்ஷய திருத்தியா என்றால் அகாதீச் என்றும் அழைக்கப்படுகிறது. இவை இந்திய மாதமான வைசாக்கத்தினுடைய பிரகாசமான பாதையின் 3வது சந்திர நாளில் தோன்றக்கூடியது. இந்த நாளில் தானங்கள் செய்ய உகந்த நாள் அக்ஷய திருத்தியை. இந்த நாளில் அன்னதானம் செய்தால் நம் பரம்பரையில் 3 தலைமுறைகளுக்கு உணவு பஞ்சமே ஏற்படாது. குறிப்பாக தயிர் சாதம் தானமாக வழங்குவது மிகவுமே சிறப்பு. ஆடை தானம் செய்வது மிகவும் சிறப்பு. வைகாச மாதத்தின் 3ஆம் நாள், அதாவது சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய திருத்தியை திதி அக்ஷய திருத்தியை என்று நாம் போற்றுகிறோம். சகல செல்வங்களையும் ஞானங்களையும் அள்ளித்தரும் அற்புதம் வாய்ந்த நாள் அக்ஷய திருத்தியை. இந்த காலகட்டத்தில் இந்த நாளை ஏதோ தங்கம் வாங்கும் நாள் என்றே பெரும்பாலானோர் சொல்கின்றனர். ஆனால் அதையும் தாண்டி பல்வேறு நன்மைகளை அருளும் அற்புத நாளாக இந்த நாளை சொல்லலாம். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியவை: அக்ஷயம் என்றால் குறைவில்லாது வளருவது என்று பொருள். அக்ஷய திருத்தியை என்றால் பூரணமான அருளையும் செல்வத்தையும் அருளும் நாள் என்பது பொருள். ராவணனிடம் தன் செல்வங்களை இழந்த குபேரன் சிவபெருமானை வழிபட்டு சங்க நிதி, பதும நிதி என்கிற குறைவில்லாத செல்வங்களை பெற்ற நாள் இது என்கிறது புராணம். ராஜ மாதங்கியின் அவதார தினமாகவும் இந்த நாள் போற்றப்படுகிறது. மந்திரினி என்று போற்றப்படும் ராஜ மாதங்கியை வழிபட்டால் சகல ஞானங்களும் கலைகளும் கிடைக்கும் என்கிறது புராணம். எனவே அக்ஷய திருத்தியை நாளில் முறையாக வழிபாடு செய்தால் கல்வி, செல்வம் என சகல நன்மைகளையும் பெறலாம். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் வருகிறது. இந்த நாளில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அக்ஷய திருத்தியை மிகவும் புனிதமான நாள். எனவே முதலில் பித்ரு வழிபாடு செய்வது நல்லது. அதனை கட்டாயம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் நாளை காலை தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம்.
இந்த வழக்கம் இல்லாதவர்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெற்றோர் மற்றும் முன்னோர் படங்களுக்கு பூ வைத்து சந்தன குங்குமம் இட்டு வணங்க வேண்டும். காலையில் புதிதாக சாதம் வடித்து அல்லது காலையில் புதிதாக சமைக்கும் ஏதேனும் ஒரு உணவு அதனை படைத்த பின் அதனை காகத்திற்கு இட்டுவிட்டு பின் உண்ண வேண்டும். பித்ரு வழிபாடு செய்த பிறகுதான் பிற சுவாமிகளை கும்பிட வேண்டும். வீட்டில் விளக்கேற்றி சுவாமியை வணங்கிவிட்டு பிற வேலைகளை தொடங்க செய்யலாம். பித்ரு வழிபாடு செய்த பிறகுதான் பிற சுவாமிகளை கும்பிட வேண்டும். புதிய திரியிட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய்யிட்டு விளக்கேற்றுவது நல்லது. சுவாமிக்கும் நிவேதனமாக பால், கல்கண்டு சாதம், வெண்பொங்கல் ஆகியன படைப்பது மிகவும் விசேஷம். சிலர் வீட்டின் பூஜை அறையில் புதிதாக கல் உப்பு வாங்கி அதை படியில் வைத்து அதன் மேற்பரப்பு கோபுரம் போல் குவித்து இருக்க வேண்டும். அதற்கு சந்தன குங்குமம் இட்டு வைப்பார்கள். உப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம். செல்வத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி உப்புக்கு உண்டு. எனவே 3 நாட்கள் உப்பை படியில் வைத்து பூஜை அறையில் வைத்திருந்து 4ஆம் நாள் அந்த உப்பை நீர், ஆறு, கடல், கிணறு, குளம் போன்ற நிலைகளில் கரைத்து விடுவது சிறப்பு. அருகில் நீர்நிலை இல்லாதவர்கள் ஒரு பக்கெட் தண்ணீரில் உப்பை கரைத்து வீட்டு தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு விட்டுவிடலாம். இந்த நாளில் முக்கிய பணிகளை தொடங்கினால் அது விரைவில் சாதகமாக்க முடியும் என்பது எல்லோருடைய நம்பிக்கை. எனவே புதிதாக தொழில் அல்லது கல்வி தொடங்க விரும்புபவர்கள் நாளை நிச்சயம் தொடங்கலாம். இவை பன்மடங்கு உயர்வு வரும். தானங்கள் செய்ய உகந்த நாள் அக்ஷய திருத்தியை. இந்த நாளில் அன்னதானம் செய்தால் நம் பரம்பரையில் 3 தலைமுறைகளுக்கு உணவு பஞ்சமே ஏற்படாது. குறிப்பாக தயிர் சாதம் தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பு. ஆடை தானம் செய்வது மிகவும் சிறப்பு. குடை தானம் செய்தால் பித்ருக்களின் ஆசி கிட்டும். இல்லாதவர்களுக்கு சிறிது தங்கம் தானம் செய்தால் பன்மடங்கு தங்கம் சேரும். தங்கம் வாங்குவது ஒரு சேமிப்பாக இருக்கும் என்கிற அளவில் நாளை தங்கம் வாங்கலாம். குறிப்பாக திருமணத்திற்கு நகைகள் எடுக்க வேண்டியிருந்தால் அதற்கு இந்த நாள் மிகவும் உகந்தது. தங்கம் வாங்குவதை விட வெள்ளி வாங்குவது அதிக சிறப்பையை ஏற்படுத்தும், செல்வம் சேர வழி செய்யும் என்பது ஜோதிடர்களுடைய நம்பிக்கை. பூஜை அறையையோ நகை பணம் வைக்கும் பீரோவையோ சுத்தம் செய்யக்கூடாது. வீட்டில் அரிசி, பருப்பு போன்றவை இல்லை என்று பேசக்கூடாது. அமங்கலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்காமல் இருப்பதும் சிறப்பு. நம்மை சோதிப்பது போல் இன்றுதான் பலரும் வந்து ஏதேனும் கேட்ட வண்ணம் இருப்பார்கள். அவர்களிடம் இல்லை என்று சொல்லாமல் ஏதேனும் காரணங்களை சொல்லி தள்ளி போடுவது நல்லது. அவசர தேவைக்காக கொடுக்க நேர்ந்தால் அதை தானமாக கருதி கொடுப்பது நல்லது. தானமாக கொடுக்கும் பணம் இறையருளால் பன்மடங்கு பெருகி நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தங்கம் வாங்க விரும்பினால் எந்த நேரத்தில் வாங்கலாம் என்று நீங்கள் கேட்கலாம். நாளை முழுவதுமே மிகவும் விசேஷமான நாள் என்பதால் எப்போது வேண்டுமானாலும் தங்கம், வெள்ளி வாங்கிக் கொள்ளலாம். குரு பகவானுடைய ஓரையான பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஆகவே புதன் பகவானுக்கான ஓரையான மதியம் 1 முதல் 2 மணி நேரத்திலும் வாங்கலாம், மாலை நேரத்திலும் வாங்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு விஷயங்களினுடைய தன்மைகளை புரிந்து செய்யும் பொழுது வெண்மை நிற பொருட்களை வாங்குவது, தானம் செய்வது மிகவுமே சிறப்பான ஒன்று. தான தர்மம், புது கணக்கு ஆரம்பம், கல்வி தொடக்கம், விரதம், தெய்வ வழிபாடு ஆகிய அனைத்தையுமே செய்ய உகந்த நாள் அக்ஷய திருத்தியை. எனவே இத்தகைய சிறப்பான நாளை தவறவிடாமல் வழிபட்டு நல்ல பலன்களை பெறுவீர்களாக. பொதுவாக இந்த நாளில் குபேர ஸ்ரீ லக்ஷ்மியை வழிபடுவது, தான தர்மங்கள் செய்வது மிக விசேஷமான ஒன்று. எல்லா சகல நன்மைகள் உங்களுக்கு சித்திக்கட்டும். ஓம் மகாதேவியைச்ச வித்மாகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் அக்ஷய திருத்தியை. இந்த அக்ஷய திருத்தியை நாளில் நீங்கள் என்ன செய்யலாம், எப்படி வழிபடலாம், என்ன வகையான பொருட்களை தானம் செய்யலாம், இதை பற்றிய முழுமையான விளக்கம் உங்களுக்கு இன்றைய ராசி பலன்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை கேட்டு அதற்கேற்றாற்போல் செய்தால் குபேர சம்பத்துகளை பெற முடியும். லக்ஷ்மி கடாட்சம் சித்திக்கும். வீட்டில் தன தானிய அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் அபிவிருத்தியாக்கும். மேஷராசி அன்பர்கள், உங்களுடைய ராசியிலேயே புதன் பகவான் பிரவேசித்திருக்கிறார். சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த நாளில் தான் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டு மட்டும்
6ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதியானவர் புதன் பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் பகவான் புதன் பகவான் இருவருடைய சேர்க்கையானது நல்லதை செய்யும். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சீரான போக்கு இருக்கும். 2ஆம் வீட்டில் குரு பகவானோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், லாபத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான். மேஷராசி அன்பர்கள், இந்த அமைப்பினோடு உங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் எதை செய்தாலும் மிகுந்த கவனமாகவே செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு சில எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு, உங்களுடைய கவலைகள் மறைய சில முயற்சிகளை எடுப்பீர்கள். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களுக்காக, குடும்ப நபர்களுக்காக, உங்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். மறைமுகமாக இருக்கக்கூடிய செயல்களில் ஆர்வங்கள் இருக்கும். நுணுக்கத்தை புரிந்து கொள்வீர்கள். வியாபார போக்குவரத்திற்காக சில பணம் செலவாகலாம். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது சுய தொழில் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகும். பிறருக்கு கொடுத்து உதவுவதில் வல்லவர்களாகவே இருக்கக்கூடும். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி யோசிக்காதீர்கள். எதையும் இதுவும் கடந்து போகும் என்று யோசித்தால் நல்லது. மன கவலைகள் அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களோடு இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தாய் மாமனுடைய ஆதரவு கிடைக்கும். கண் சம்பந்தமான சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த நாள் நல்ல நாளாக அமையும் என்று இருங்கள். எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். கஷ்டங்கள் கூட கடந்து போய்விடும் என்கிற நம்பிக்கையோடு இருப்பதே இந்த நாள் நல்லது. தொழில் விஷயங்களில் சற்று கவனித்திருக்க வேண்டும். எதையும் பார்த்த உடனேயே செய்வதை தவிர்த்து விடுங்கள். ஒரு முறைக்கு பலமுறை கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆழத்தன்மைகளை பார்த்து புரிந்து அதன் பிறகு நீங்கள் முடிவெடுக்கலாமே தவிர பார்த்த உடனேயே ஓகே செய்வது அந்த அளவிற்கு நல்லதாக இருக்காது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உடல் சூடு அதிகரிக்கலாம். இதன் மூலமாக கண் சம்பந்தமான பிரச்சனைகள், உடலில் சின்ன வகையிலாவது கட்டிகள் அல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அவ்வப்போது கவனமாக பார்த்து உடலுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்திற்கு இந்த நாளில் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். இந்த ராசிக்காரர்கள் பகையாக தான் இருப்பார்கள். அதிர்ஷ்ட திசை என்று பார்த்தால் மேற்கு திசை அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு சற்று செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் வகையிலேயே விடுமுறை என்பதால் வெளியூர்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். பிள்ளைகளுடைய விஷயங்களுக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அல்லது காதல் விவகாரங்களில் இருப்பவர்களுக்கும் விரயங்கள் உண்டாகலாம். உங்கள் வருங்கால துணைவருக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாரை வழிபட்டால் மனச்சோர்வுகள் இருக்காது, கவலைகள் அகலும். ஆனால் இந்த நாள் உங்களுக்கு உடல் அசதி, உடல் வலி ஏற்படும். எதிலும் சுறுசுறுப்பற்ற நிலையிலேயே இருப்பீர்கள். தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் இருக்கும். எதிர்மறையாக கூட வரலாம். கவனமாக சிந்தித்து இருங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். நல்லதொரு காரியங்கள் நடக்கும். சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. சங்கடங்கள் மறையும். கடன் தொடர்பாக எந்த விதங்களிலும் ஈடுபடாதீர்கள். மிகுந்த எச்சரிக்கையாக இந்த நாளை நகர்த்தினால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலுமயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்கள் எதெல்லாம் செய்யலாம், என்ன தானம் செய்யலாம் என்பதை உங்களுக்கு முழுமையாக இன்றைய ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை கேட்டு பயன்பெறுங்கள்.
அதன்படி செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் தீர வாய்ப்புகள் இருக்கிறது. இறைவன் கொடுக்கக்கூடிய அனுகிரகம் என்று நினைத்து செய்தால் நல்லது. ராசியிலேயே குரு பகவான், சந்திர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். அதே போல ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவானும், லாபத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதியினுடைய சஞ்சாரம், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். அயன சயன போகஸ்தானத்தில் உங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி, இந்த 2 ஸ்தானத்திற்கு ஒரே அதிபதி தான், அவரே புதன் பகவான் உங்களுக்கு மறைவில் சுகஸ்தானாதிபதியோடு இணைந்திருக்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலத்தான் இருக்கும். மிகச் சரியாக நேரத்தையும் காலத்தையும் தீர்மானிக்க வேண்டும். எதை எப்பொழுது செய்ய போகிறீர்கள் என்பதை திட்டமிடுங்கள். எதையும் மனம் போன போக்கில் செய்யாதீர்கள். ஆசைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறையாவது சிந்திக்க வேண்டும். பிறரோடு கருத்துக்களை கேட்க வேண்டும். ஆலோசனைகள் செய்து செய்யுங்கள். எதையும் அவசர கதியில் செய்து பிறகு அவதிப்படாதீர்கள். போட்டிகள் அதிகமாகத்தான் இருக்கும். உங்களை ஜெயித்தே ஆக வேண்டும் என்று பல நபர்கள் உங்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களால் கணிக்கவே முடியாது. எந்த துறைகளில் இருந்தாலும் சரி, அந்த துறை ரீதியாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி குறை சொல்லாதீர்கள். யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள். மற்றவர்களிடம் பேசக்கூடிய விஷயங்களை முற்றிலுமாக முழுமையாக குறைத்துக் கொள்வது நல்லது. மக்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பிற மொழி பேசக்கூடியவர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதனை நேர்மறையான எண்ணத்தோடு செய்ய நினைப்பீர்கள். பிறர் அறியாதபடி ரகசியமாக மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயங்கள், சில இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த செயல்களில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மாணவ மாணவிகள் அடுத்த துறைக்கு செல்வது எப்படி என்கிற எண்ண ஓட்டங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் போனால் மீண்டும் வராது என்பதை முழுமையாக நம்புங்கள். பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்லதே நடக்கும். நல்ல குணம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பதால் இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்கள். சம்பத்துகள் அதிகரிக்கும். குபேரன் அந்தஸ்து உயரும். உங்களுடைய செயல்பாடுகளில் பொருளாதார வரவு கிடைக்கும். நன்மைகள் விளையும். கவலை வேண்டாம். தைரியமாக இருங்கள். நல்லதே உங்களை சுற்றி நடக்க இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். புதிய வீடு வாங்குவது, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியையும், முருகப்பெருமான் சிவபெருமானை, பார்வதி தேவியை வணங்கினால் மிக மிக நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சேமிப்பதில் கடினமாக இருக்கக்கூடும். வரவேண்டிய பணம் காலதாமதமாக வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். பணம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். பொறுமையாக இருந்தே ஆக வேண்டும். என்ன ஓட்டங்களில் கட்டுப்பாடு தேவை. பொறுமையான குணமாக இருங்கள். அதுவே உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். எதற்கும் அவதிப்படாதீர்கள். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. ஆதாயங்கள் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்கள் இருந்தாலும் நடக்க வேண்டியவை சரியான நேரத்திற்கு காலத்திற்குள் நடக்கும். நன்மைகள் நிறைந்ததாக அமையும். புதிய முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். இந்த நாள் ஆதாயத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் அக்ஷய திருத்தியை. இந்த புதன்கிழமை நாளில் அல்ல குறையாத அக்ஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டுமானால்,
ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிக மிக விசேஷம். புதன்கிழமை தினத்தில் பெருமாளுடைய வழிபாடு, தாயாரை தரிசனம் செய்வதால் உங்களுக்கு பல நன்மைகள் சித்திக்கும். அதிலும் உங்களுடைய ராசி அதிபதி அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட நாள் புதன்கிழமை ஆக எல்லாமே பொருந்தி வரக்கூடிய நாளில் இறை வழிபாடு செய்வது மிக விசேஷம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று வழிபடுங்கள். அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரைக்கு அமிர்த கலசாஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா என்று இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 3ஆம் இடமான முயற்சி பாவகத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், 10ல் சுக்கிர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சேர்க்கை, விரயத்தில் குரு பகவான், சந்திர பகவான். ஆகவே மிதுன ராசி என்பர்கள் இந்த நாளில் நீங்கள் மிக மிக கவனித்து இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டு அதிபதி பாவாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். இந்த நாளில் மிக மிக கவனித்துதான் இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். யாராவது பணம் கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லி தவிர்த்து விடுங்கள். அக்ஷய திருத்தியை நாளில் இல்லை என்று சொல்லாதீர்கள். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நீங்கள் விலகுவது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எவரிடத்திலும் ஏமாறாதீர்கள். பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் உண்டாகலாம். வீடு, வண்டி, வாகன பயணங்களில் பொறுமையாகத்தான் நீங்கள் செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் மட்டுமே ஈடுபடுங்கள். தெரியாததை தொடாதீர்கள். அக்கம் பக்கம் பழகக்கூடிய விஷயங்களில் மிக கண்ணியமாக அவர்களிடத்தில் மிகுந்த மதிப்போடு இருக்க வேண்டும். விளையாட்டாகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ நீங்கள் யதார்த்தமாக பேசாதீர்கள். பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகளை கொடுத்தே ஆக வேண்டும். வேலை வியாபாரங்களில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களுடைய குணங்களுக்கு தகுந்தாற்போல், உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பொருள் விற்பனையை செய்ய வேண்டும். பொருளாதாரங்களில் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டு தீரும். வரவேண்டிய பணம் காலதாமதமாகலாம். ஏன், எதற்கு, எப்படி என்றே உங்களால் புரியாது. நேரத்தையும் காலத்தையும் கணக்கிட்டு பார்த்தால் ஓரளவாவது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள் உண்டாகலாம். எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கே இருங்கள். எதற்கும் ஆசைப்படாதீர்கள். வெளி இடங்களிலோ நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலோ சரி, அமைதி போக்கோடு இருக்க முற்படுங்கள். பெரிய அளவில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சில பாதிப்பை ஏற்படுத்தலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து இருங்கள். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். எதிலும் பொறுமை, நிதானம் தேவை. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று உச்சரித்தால் நல்லது. ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபட்டால் அதற்கேற்றபடி நல்ல பலன்களை சீக்கிரமாக பெற முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். வெளி இடங்களில் செல்வதை தவிர்த்து விடுங்கள். திட்டமிட்டு காரியங்களை நகர்த்த வேண்டும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் எந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படாது. போட்டிகள் அதிகமாக இருக்கும். தேர்வுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாகலாம். நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும். விவேகமான செயல்பாடுகள் உண்டாகலாம். எதிலும் நன்மைகள் இருக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் அக்ஷய திருத்தியை.
இந்த அக்ஷய திருத்தியை நாளினுடைய சிறப்பு என்ன? என்ன வகையான தானம் செய்தால் உங்களுக்கு அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் கிடைக்கும், தன வரவு உண்டாக்கும், கனக மழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி என்பதை முழுமையாக நீங்கள் இந்த இன்றைய ராசி பலன்களை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல இன்றைய பஞ்சாங்கத்தில் அக்ஷய திருத்தியினுடைய முழுமையான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. ராசியிலேயே செவ்வாய் பகவானும், வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் லாபாதிபதி சுக்கிர பகவானும், சுகஸ்தானாதிபதி அவரே. அதே போல 10ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், லாபத்தில் குரு பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினோடு உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் வரும், எதை செய்யலாம், எதை தவிர்க்கலாம் என்பதை முழுமையாக நீங்கள் இன்றைய ராசி பலன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்களே, அதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் தான் இருக்கிறார். அதே போல 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தின் அதிபதி, ராசியினுடைய பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில் இருப்பதால் இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு வேலை செய்பவர்கள், ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சில நேரங்களில் அசௌகரியங்களும் வரலாம். காரணம், உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி நீச்ச வீடான கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எந்த கிரகங்களினுடைய பார்வைகள் இருக்கிறோ அதனாலும் பலன்கள் மாறுபடும். வேலையில் மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு சில நல்ல இணக்கங்கள் உண்டாக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். எண்ணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஏதாவது ஒரு விஷயத்தை அடிக்கடி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். மனநிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பூர்வீகத்தின் தொடர்பாக சில நன்மைகள் வந்து சேரும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீர்ப்புகள் சீராக, திருப்திகரமாக கைக்கு வரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனநிலையில் மாற்றம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வதற்காக மட்டுமே உங்களுடைய உழைப்பு இருக்கும். அதிகம் பாடுபடக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தொழிலில் அதிக லாபத்தை மீட்டுவதே உங்களுடைய குறிக்கோள். படிப்பில் கவனம் இருக்கும். எந்த துறையை விரும்பி வருகிறீர்களோ அந்த துறையை தேர்ந்தெடுக்கக்கூடும். அதற்குண்டானபடி சில கல்வியாளர்கள் ஆலோசனைகள் கொடுக்கலாம். அதே போல ஆசிரியர்கள் பெருமக்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீட்டில் பிள்ளைகள், பெரியவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருவர் உதவிகரமாக இருக்கலாம். வியாபாரத்தினுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு அதிகமான எண்ணப்போக்குகள் இருக்கும். மனக்கட்டுப்பாடு என்பது வேண்டும். வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கும், மற்றவர்களோடு உங்களுடைய பொருளாதார நிலை உயரவும், அந்தஸ்து, நல்ல ஒரு கௌரவம், பட்டம், பதவியோடு இருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய எண்ணப்போக்கு அமையும். மற்றவர்களை காட்டிலும் உயர்வான நிலையில் உட்கார வேண்டும் என்பதே உங்களுடைய நோக்காக இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்கள் வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும், தம்பதியர்கள் இருவருமே மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். அந்யுன்யம் நிறைந்த நாள். இந்த அக்ஷய திருத்தியை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். அதோடு இயலாதவர்களுக்கும் சில தர்மங்கள், தானங்கள் செய்யும் பொழுது இரட்டிப்பான சந்தோஷம் உங்களுக்கு வரும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். மனதில் அமைதி இருக்கும். சந்தோஷம் உண்டாக்கும். தேவைக்கேற்ற பணம் வரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவுகள் வந்திரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். தன்னம்பிக்கையாக உழைப்பீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். உடல் நலிவுகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு இந்த புதன்கிழமை தினம் அக்ஷய திருத்தியை நாளில் செய்வது மிக மிக சிறப்பான ஒன்று. ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் சந்தோஷம் மிக்கம். வாங்கிய பொருட்களை வைத்து அலங்கரிப்பீர்கள். புதுவிதமான பொருட்களை வாங்க உங்களுடைய எண்ணப்போக்கு இருக்கும். ஆடம்பரமான விஷயங்களின் மீதான நாட்டங்கள் உண்டாக்கும். ஸ்ரீமன் நாராயணரை வழிபட்டால் இந்த நாள் ஆனந்தம் நாள், அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 17ஆம் நாள். ராசியிலேயே கேத்து பகவானும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் உங்களுடைய அதிபதி 9ஆம் வீட்டில் 2ஆம் பாவாதிபதியும் அங்கிருக்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவானோடு சந்திர பகவான் விரையாதிபதி. விரயத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்கள் எந்த வேலைகளிலும் கவனமாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள நினைப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்களில் வேகத்தோடு விவேகமும் இருக்க வேண்டும். வீட்டில் மற்றும் மற்றவர்களோடு, உடன் பிறந்தவர்களோடு, குடும்ப நபர்களோடு விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வியாபாரம் பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகரிக்கும். பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவினால் அலங்காரம் செய்து குங்கும அர்ச்சனை செய்து கற்கொண்டு நிவேதனம் செய்யலாம். இப்படி செய்வதால் பல நிலைகளில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும், வருமானம் உண்டாக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். யாரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும்படியாக உங்களுடைய செயல்கள் இருக்கும். தொழில் ரீதியாக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதை செய்தாலும் இந்த நாள் பக்குவமாக இருக்க வேண்டும். பல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. தனக்கு தெரியும் என்று எதிலும் களம் இறங்காதீர்கள். முதலீடுகளை தவிருங்கள். இந்த நாள் மதிமமான பலன்கள் தான் இருக்கும். விரையாதிபதி குரு பகவானோடு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக தொழில் வியாபாரம் செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருந்தால் நல்லது, தப்பித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் விரயங்கள் உண்டாக்கும், கடன் சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடும். எல்லோருடைய கருத்துக்களை கேட்பதை காட்டிலும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த நபர்கள் நினைக்கிறார்களோ அவர்களுடைய கருத்துக்களை கேட்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். புதிய புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள், எண்ணங்கள் அதிகமாக்கும். புதிய வாய்ப்புகள் பிறக்கும். மன அமைப்பு சீராக்கம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நல்ல சிந்தனைகள் வளர்த்து கொள்ள இறை வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கிற இந்த நாமத்தை 108 முறை பாராயணம் செய்யலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரகே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகா விஷ்ணவே நமக என்று வழிபட்டால் நல்லது. அக்ஷய திருத்தியை என்பதால் பெருமாள் கோவிலுக்கு செல்வது, தான தர்மங்கள் செய்வது விசேஷ பலனை கொடுக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மக நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபட்டால் நல்லது. நல்ல அனுபவங்கள் ஏற்படும். துரிதம் உண்டாகும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிந்தனைகள் மேம்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போவது நல்லது. எதிலும் வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். பணத்திற்குண்டான விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். யாரையும் அதிகமாக நம்பாதீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபட்டால் நல்லது. புரிதல்கள் மேம்படும். சுகம் நிறைந்த நாளாகும். வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பணிபுரியக்கூடிய இடங்களில் நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் அக்ஷய திருத்தியை. இந்த அக்ஷய திருத்தியை நாள் எதற்கு நல்லது, நாம் ஏன் வழிபட வேண்டும், இந்த தானத்தில் எது சிறந்தது, இந்த நாள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது பற்றி முழுமையான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய பஞ்சாங்கத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ராசியினுடைய கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 6ஆம் இடமான ருணரோக சத்ருபாவகத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், சந்திர பகவான், ராசியினுடைய லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்கள் இந்த அக்ஷய திருத்தியை நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவதோடு சில தான தர்மங்களையும் செய்தால் நல்லது. புரிதல்கள் ஏற்படும். உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். மனம் விட்டு நடக்கக்கூடும். ஒரு சில செயல்கள் ஆதரவாக இருக்கும். நெருக்கமானவர்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொடுப்பார்கள். அவர்களுடைய நல்ல ஆசை உங்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். ஒரு சில வேலைகளில் மட்டும் நிதானமாக இருக்க வேண்டும். மூத்த அதிகாரிகளிடம், உத்தியோகத்தில் சக நபர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள துடிப்பீர்கள். நுணுக்கங்கள் அதிகரிக்கும். முயற்சிகள் திருவினையாக்கும். வழக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சாதகத்தை கொடுக்கும். எதிர்பார்த்தபடி சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரும். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கூடுமான வரையில் இந்த நாள் மன நிறைவாக குடும்ப நபர்களோடு சந்தோஷமாக வீட்டில் உங்கள் துணைவருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். முன்னேற்றங்கள் அதிகரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தவறி போன சில வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். முயற்சி திருவினையாக்கம். தெய்வீக வழிபாடுகளில் அதிக நாட்டம் இருக்கும். இறை வழிபாடு செய்வதால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் காணாமல் போகலாம். வியாபாரம், தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். மகிழ்ச்சிகரமான சூழலை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொது வேலைகளில் அதிக ஆதரவு இருக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு உற்சாகம் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் உதயமாகும். தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். இந்த நாள் மிக மிக பொறுமையாகவே உங்களுடைய வேலைகள் இருக்கட்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். நடக்கக்கூடியவை நல்லதாக நடக்கட்டும் என்கிற பிரார்த்தனையை வையுங்கள். எண்ண ஓட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அக்ஷய திருத்தியை நாளில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பாதியம் உயரும். வருமானம் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலு மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 17ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அக்ஷய திருத்தியை நாள். மகாலட்சுமி பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது.
புதன் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு, அபிஷேக ஆராதனைகள். ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், ஸ்ரீ சந்திர பகவான். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும் லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் துலாம் ராசி அன்பர்கள் எதையும் நேர்த்தியாக சிந்தித்து மிகச் சரியாக செய்ய நினைப்பீர்கள். அதற்குண்டான விஷயங்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. அத்தியாவசியமான விஷயங்களின் காரணமாக தேவைகளுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைகள் இருக்கும். உங்களுடைய சொந்த விஷயங்களில் மிக கவனமாகவே இருங்கள். மற்றவர்களுடைய தலையீடு இல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. 3வது நபர்களுடைய தலையீடினால் சில பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய சொந்த விஷயங்கள், ரகசியங்கள், வேலை வாய்ப்பு தொடர்பாக அல்லது தொழில் சம்பந்தமான விஷயங்கள், நிர்வாக சார்ந்த செயல்களில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், பயணத்தின் போது கவனமாக இருங்கள். சந்திராஷ்டமம் என்பதால் மனம் சில நேரம் கவலையாக இருக்கும். அசௌகரியங்கள் உண்டு பண்ணும். உங்களை பற்றி யாராவது குறை கூறலாம். குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் எழும். கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரித்து இருக்க வேண்டிய நாள். பேச்சுக்களில் மிக மிக பொறுமையான குணம் தேவை. பேசி எந்த விதங்களிலும் நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள். குழப்பமான மனக்கவலைகள் அதிகமாக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். தடுமாற்றங்கள் ஏற்படும். குடும்ப விஷயமாகட்டும், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி, ஒரு சிலருடைய கருத்துக்களை கேட்கலாம். உங்களுக்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நடங்கள். எதிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப உணர்வை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது நல்லது. யாருடைய பொருளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்காதீர்கள். யாருக்காகவும் ஒப்பந்தமோ, கையெழுத்தோ, ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களோ, பேங்க் சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பு என்பது உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். பணம் சம்பாதிப்பதிலேயே அதிக கவனமாகவும் அதிக ஒரு சில உழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு செயல்களிலும் சிந்தித்து இருங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். எதிலும் ஆர்ப்பாட்டமோ அவசரமோ இருக்கக்கூடாது. எண்ணத்தின் போக்கில் நிதானமாக இருந்தால்தான் உங்களால் அடுத்த கட்ட நிலைக்கு உயர முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை மிகப்பெரிய நன்மையை தரும். கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறந்தது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். நல் வாழ்வு அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணச்செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். கட்டுப்படுத்துவது அவசியம். தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். சிலவற்றை நீங்களே தவிர்ப்பது நல்லது. மன அமைதியோடு இருக்க வேண்டிய நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் ஓரளவிற்கு திருப்தியை தரும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் அவரே குருகாரகன், புத்திரகாரகன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாக வேண்டுமானால் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டால் நல்லது. சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் கவனமாக இருங்கள். சிந்தித்து செய்யுங்கள். சாப்பிடக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. உணவின் சார்ந்த விஷயங்களினால் சில பிரச்சனைகள் வரலாம். ஆகவே கட்டுப்பாடு என்பது மிக மிக தேவை. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய வேண்டுமானால் இறை வழிபாடு மிக மிக நல்லது. ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் சகல தோஷங்கள் தீரும். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி.
புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 17ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது எதை எப்படி செய்யலாம் என்கிற எண்ணப்போக்கு மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் இடம் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், சந்திர பகவான், பாக்கியத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்தில் ஸ்ரீ கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான நிலை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்கள் சக நபர்களிடத்தில் உங்களுக்கு பேர் நல்ல விதமாக கிடைக்க வேண்டுமானால் யாருடைய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். இந்த நாள் மதிமமான பலன்கள், அதாவது சுமாரான பலன்கள் தான் இருக்கும். கிரக கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது எதையும் பெரிய அளவில் சிந்திக்காதீர்கள். கட்டுக்கோப்பு தேவை. சிக்கனமாக இருந்தால்தான் இந்த நாளை கடக்கவே முடியும். உடல் அசதிகள் உண்டாக்கும், உடல் வலி இருக்கும். ஒரு முறையாக எந்த வேலைகளையும் கவனிக்க இயலாது. மாறுபட்ட தன்மையிலேயே உண்டாகும். தம்பதியர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீட்டில் தேவையற்ற விவாத போக்குகள் ஏற்படலாம். கோபத்தை குறைக்க வேண்டும். அசௌகரியங்கள் இருக்கும், இருந்தாலும் அதனை சமாளிக்க வேண்டியதாகவே இருக்கும். புதுவிதமான எண்ணங்கள் உண்டாகலாம். கனவுகள் அதிகரிக்கும். மனதில் குழப்பங்கள் தான் இருக்கும். ஏதாவது ஒரு பழைய விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். அலுவலக வேலைகளில் மற்றவர்களோடு புரிந்து கொண்டு அனுசரித்து செல்ல வேண்டும். தெய்வீக வழிகளில் ஈடுபடுங்கள். பல கஷ்டங்கள் குறையும். ஒரு சில வேலைகளில் மந்தத்தன்மைகள் உண்டாகலாம். கல்வி சம்பந்தமான செயல்களில் புரிதல்கள் என்பது மிக மிக வேண்டும். மூத்த அதிகாரிகளிடத்தில் பொறுமையாகவே பேசுங்கள். வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. பணத்தை செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எண்ணப்போக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். தோற்றங்கள் மாறலாம். உடல் நலத்திலும் அக்கறை தேவை. உணவிலும் கட்டுப்பாடு வேண்டும். தொழில் வியாபாரங்களில் மிகுந்த கவனமாக இருங்கள். வேலையாட்களிடத்தில் அனுசரித்து செல்வதே நல்லது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து இருப்பதே நல்லது. தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கலாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. புரிதல் ஏற்படும். ஒருவிதமான குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடலாம். மனக்கவலைகள் நிவர்த்தியாக இறை வழிபாடு, குரு வழிபாடு அவசியம். மற்றவர்களுடைய பாதிப்புகளில் இருந்து வெளிவர முயற்சி செய்வீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுமையாக கையாளுங்கள். அலுவலக வேலைகளில் எந்த விதமான விறுவிறுப்போ அல்லது சுறுசுறுப்போ காணப்படாது. மந்தமாக இருக்கக்கூடும். பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தால் நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 17ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான், சந்திர பகவான். அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான். பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த அமைப்புக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, அக்ஷய திருத்தியை நாளில் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட வேலைகள் கவனிக்கலாம், எதை தானம் செய்யலாம், எந்தெந்த காரியங்களில் ஈடுபட்டால் நல்லது என்கிற முழுமையான விளக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு பயன்பெறலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எதிர்பார்த்தபடி உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியாகவே நடக்கும்.
குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலமான நாள். சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். எந்த வேலைகளை செய்தாலும் பிறரோடு கருத்துக்களை கேட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் பிறக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் சீராக சிறப்பாக அமையும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும். கூடுமான வரையில் இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளின்படி நல்ல வேகம் இருக்கும். அதோடு விவேகம் உண்டாக்கும். பழைய பிரச்சனைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் நல்ல மதிப்பு, பேர், புகழ், அந்தஸ்து, அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்தில் பாராட்டு மழைகள் அதிகரிக்கும். எதையும் நிதானித்து செய்தால் நல்லது. ஒவ்வொரு செயல்களினுடைய போக்கு திருப்தியை கொடுக்கும். தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். மாணவ மாணவிகள், நீங்கள் எதிர்பார்த்த துறைகளில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிட்டும். கடந்த கால சங்கடங்கள் அகலம். பழைய பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். எதை செய்தாலும் முன்கூட்டி செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டும். வருமான அதிகரிப்பு உண்டாக்கும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்துக்குண்டான செயல்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதால் உங்களுக்கான வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். லாபம் பெறுவீர்கள். உடல் உழைப்புக்கு ஏற்றாற்போல் ஊதியம் கிடைக்கும். வருமானம் உயரும். நல்ல தன லாபங்கள் கைக்கு வரும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை கொடுக்கும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வலம் வந்தால் வழிபட்டால் நல்லது. பண வரவுகள் உண்டாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். எண்ணிய காரியங்கள் சீராக நடக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நல்ல விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பண பிரச்சனைகள் குறைக்கும். மனதில் நிம்மதி இருக்கும். மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்கக்கூடும். உறவுகளினால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எண்ணிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது, சிவபெருமானை வணங்குவது மிக மிக நல்லது. சிவபுத்திரனான ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த நாள் செல்வாக்கு, செல்வம், சம்பத்து அதிகரிக்கும். கௌரவமான சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது வெளியிடங்களில் உங்களுடைய பேர், புகழ் நிறைந்திருக்கும். மதிப்பு மரியாதை கூடும். அனுகூலமான பலன்கள் ஏற்படும். நினைத்த வேலைகள் நடக்கும். பழைய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 17ஆம் நாள், அக்ஷய திருதியை நன்னாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீட்டில் கும்பத்தில் ராகு பகவானோடு உங்களுடைய ராசி அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், சந்திர பகவான், ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். அஷ்டமத்தில் கேத்து பகவான். உங்களுடைய ராசி என்னுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு அஷ்டம கேத்து நடந்து கொண்டிருக்கிறது. விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. வருங்காலத்திற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாகவே இருக்கும்.
எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அவசரப்பட்டு செய்து பிறகு வருந்தாதீர்கள். இப்பொழுதுதான் உங்களுக்கு 7.5 சனிக்காலம் நிறைவடைந்திருக்கிறது. இப்பொழுது 2ஆம் வீட்டில் ராகு, அஷ்டமத்தில் கேது. தினம்தோறும் நீங்கள் ஸ்ரீ கணபதியை வழிபட, நாகராஜாக்களை வழிபட நல்லது. நவ கிரகங்களில் ராகு பகவானுக்கு, கேத்து பகவானுக்குரிய தெய்வங்களுக்கு விளக்கேற்றி வந்தாலே போதும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் தீரும். எதையும் சீரான கவனத்தோடு செய்யுங்கள். சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். எதையும் ஆர்வமாக செய்ய நினைப்பீர்கள். இன்சூரன்ஸ் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் மக்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். மக்கள் வசியங்கள் உண்டாக்கும். ஜனவசியம், தன வசியம் பெருக்கும். சாமர்த்தியமாக பேசுவீர்கள். சாதுரியமாக இருப்பீர்கள். எந்த வேலைகள் எப்படி செய்ய வேண்டும் என்கிற முனைப்பு உங்களுக்கு தெரியும். அதிக உடல் உழைப்பு உள்ளவர்களாகத்தான் இருப்பீர்கள். எதை செய்தாலும் மிகச் சரியாக செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டும். பண நெருக்கடிகள் தீரும். எண்ணத்தில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் அகலம். நிறைந்த மனதோடு இருப்பீர்கள். அக்ஷய திருத்தியை நாளில் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாகவே இருக்கக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கலாம் என்று எண்ணுவீர்கள். அதற்கு தேவையான பணத்தை தயார் செய்வதிலேயே இந்த நாள் உங்களுக்கு சரியாக இருக்கும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு துணையாக இருங்கள். கோப உணர்வுகள் தவிர்ப்பது நல்லது. யாரிடத்திலும் எந்த விஷயத்திற்காகவும் விவாதங்கள் செய்யாதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன்களே இருக்கிறது. அதாவது சுமாரான பலன்கள் தான் இருக்கும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். செய்யக்கூடிய வேலை, தொழிலில், வியாபாரங்களில் குறைந்த லாபமே கிடைக்கும். யாரிடத்திலும் பணம் கடன் கேட்காதீர்கள். எந்த விதங்களிலும் யாருக்கும் எந்த விதமான ஒப்பந்தங்கள் செய்யாதீர்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டிய நாள். யார் வந்தாலும் இல்லை என்று வார்த்தையை உபயோகப்படுத்தாதீர்கள். வேலை வாய்ப்புகளில் இருப்பவர்கள், கலைத்துறைகளில் செயல்படுபவர்கள், வெள்ளித்திரை, சின்னத்திரைகளில் ஆர்டிஸ்டுகளாக இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது புரொடக்ஷன் துறையில் பணிபுரிபவர்களாக இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய சுய கற்பனையின் மூலமாக ஒரு சில விஷயங்களை உருவாக்குவீர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஞாபக மறதி இருக்கும். சரிவர எண்ணங்க ஓட்டங்கள் இருக்காது. குழப்பவாதியாக இருப்பதால் ஒரு சில காரியங்களை மறந்து இருப்பீர்கள். அதிக முயற்சிகள் என்பது தேவையாக இருக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் ஏற்படும். எதிர்கால வேலைகள் கைகூடும். காப்பீடு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் மிகுந்த நுணுக்கத்தோடு செய்வது நல்லது. சிக்கனமாக இருந்தால் பண பிரச்சனைகள் தீரும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை நமகா என்று வழிபட்டால் நல்லது. மன கவலைகள் அகலம். பண பிரச்சனைகள் தீரும். உடல் கஷ்டங்கள் அகலம். பொருளாதாரத்தில் சீரான போக்கு அமையும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. சஞ்சலங்கள் ஏற்படலாம். முயற்சிகள் உண்டாக்கும். வித்தியாசமான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. அக்ஷய திருதியை நன்னாள். புதன்கிழமை தினம், சித்திரை மாதம் 17ஆம் நாள்.
கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் அக்ஷய திருத்தியைக்கு உண்டான விஷயங்கள், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது தானம் செய்தால் நல்ல பலன் என்பதை முழுமையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு நீங்கள் அதன்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றங்கள் உண்டாகும். கும்பராசி என்பர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவானும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் 7ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும், அஷ்டமாதிபதியான புதன் பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி. சுகஸ்தானத்தில் குரு பகவான், சந்திர பகவான். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் கேது பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது எல்லோரிடத்திலும் நீங்கள் சகஜமான ஒரு அணுகுமுறையோடு இருக்க வேண்டிய நாள். பொறுமை, நிதானம் மட்டுமே இந்த நாள் தேவை. அவசரப்படக்கூடாது. மாணவ மாணவிகள், நீங்கள் தேடக்கூடிய துறைகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நினைத்த வேலைகள் சற்று தாமதத்திற்கு பிறகே நடக்கும். அலுவலக வேலைக்காக செல்பவர்கள் உங்களுடைய ஆவணங்களை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடமான வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த பாவகத்தில் குரு பகவானோடு 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் லாபாதிபதியோடு சஞ்சாரம் செய்வதால் வண்டி வாகனத்தில் செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுசரித்து செல்வது நல்லது. புதிய விஷயங்களில் நிதானமாக இருங்கள், அவசரப்பட வேண்டாம். மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். வீட்டு மற்றும் அதை சார்ந்த துறைகளில் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அமையும். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டிய நாள். பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சற்று குறையும். நட்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் இறை வழிபாடு செய்வது, தான தர்மங்கள் செய்வது அதீத பலனை தரும். புதன்கிழமை தினம் என்பதால் தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். அவருடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். இந்த நாளில் உணவில் பச்சை பயிறு சேர்த்துக் கொள்வது நல்லது. புதன் பகவானுக்குண்டான தானியம். கல்வி, கலை, அறிவு, ஞானம், ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று வழிபடுங்கள். எல்லோரிடத்திலும் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள். அனுசரணையாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. மன நிம்மதிக்காக தியானம் செய்வது நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனை வழிபட்டால் நல்லது. எதற்கும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பழகிய வேலைகளிலேயே உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம். புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மன குழப்பங்கள் சற்று குறையும். தியானம் செய்வது, உடற்பயிற்சி மேற்கொள்வதால் ஒரு சில பிரச்சனைகள் தீரும். கிரக தோஷங்கள் அகலும். பிறருடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களை கொண்டு வாருங்கள். உறவினர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்பட மற்றவர்களுடைய கருத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்தால் நல்லது. இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் சித்திரை மாதம் 17ஆம் நாள், அக்ஷய திருத்தியை நன்னாள். இந்த நாளில் நீங்கள் என்ன பொருட்களை தானம் செய்யலாம், எதை வாங்கலாம்,
உங்களுடைய சௌகரியத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் எளிமையான பொருட்களை கூட வாங்கலாம். அது குறித்த முழுமையான விளக்கங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. மீனராசி அன்பர்கள், இந்த அக்ஷய திருத்தியை நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எண்ணிய காரியங்கள் கைகூடி வருமா? நினைத்த வேலைகள் நடக்குமா என்கிற முழுமையான விளக்கங்களை நீங்கள் அறியலாம். ராசியிலேயே சுக்கிர பகவானும் 2ஆம் வீட்டில், சூரிய பகவான், புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தில், குரு பகவான், சந்திர பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்குண்டான அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். பூர்வீகத்தின் மூலமாக ஒரு சில நன்மைகள் வரும். பேச்சுவார்த்தைகள் முகாந்திரமாக அரசு வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நட்பு வட்டாரத்தின் முகாந்திரமாக சில நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லலாம். தொட்ட காரியங்கள் துலங்கும். நேர்மறையான எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை கவனிப்பதால் லாபம் அதிகரிக்கும். இந்த நாள் ஸ்ரீ மகாலட்சுமிக்குண்டான அஷ்டகத்தை பாராயணம் செய்வது, வீட்டில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அது பெரிய அளவில் உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளையும் ஏற்படுத்தாது. உடல் நலம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனோபலத்தோடு இருப்பீர்கள். நிலுவை சரக்குகள் காரணமாக ஆதாயங்கள் உண்டாகும். பொருள் விற்பனை இன்றைய நாள் காலை கட்டம். நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அதில் விருத்தி லாபங்கள் நிச்சயம் உண்டு. கணக்கு சம்பந்தமாக வங்கி துறைகளில் பணிபுரிபவர்கள், ஆடிட்டிங் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் CA சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் உண்டு. உங்களை சுற்றி இருப்பவர்களால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். பெருந்தன்மையான குணங்கள், நல்ல போக்குகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் திருப்தியை தரும். மனதில் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உற்சாகமாகவும் உங்களுடைய செயல்பாடுகளில் தைரியம் அதிகரிக்கும். புகழ்ச்சி உண்டாகும். புகழ் நிறைந்த நாள். பெரியவர்களால் உங்களுக்கு பேரும் ஆதரவு உண்டு. செய்யக்கூடிய முயற்சிகளில் நன்மைகள் பிறக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். எதிர்பார்ப்புகள், ஆசைகள் நிறைவேறும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயத்திற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தீர்வுகள் கிடைக்கும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலம். எண்ணத்தில் தெளிவு பிறக்கம். உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமோ என்று உச்சரிக்கலாம். ஆதரவான நாளாக அமையும். கூடுமான வரையில் உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்க மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை தொடங்குவீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. புதன்கிழமை தினம் என்பதால் அக்ஷய திருத்தியை நாளில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்வது விசேஷம். புதிய கணக்கு தொடங்கினால் அவை அக்ஷயமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாள். எண்ணிய காரியங்கள் கைகூடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாகவும் 100% நற்பலன்களை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. நல்ல பாக்கியம் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.